வணக்கம். வருகையில்லா ஆவணப்பதிவு முறையில் விற்பனை பத்திரத்திற்கான தரப்பினர் விவரங்களைச் சேர்ப்பது பற்றிய இந்த எளிய வழிகாட்டி காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது தரப்பினர் விவரங்களைச் சேர்ப்பதற்கான 3வது திரை ஆகும். இந்த திரையில் தேவைப்பட்டால் பிரதிநிதியின் விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதிநிதி விவரங்களை விற்பனையாளருக்காகவும் வாங்குபவருக்காகவும் பதிவு செய்யலாம். முதலில் தரப்பினர் வகை என்பதை கீழ்த்தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்வு செய்யுங்கள். இதில் 2 விருப்பங்கள் உள்ளன: எழுதிக் கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குபவர். பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்யவும். இந்த விளக்கத்திற்காக பத்திரம் எழுதிக் கொடுப்பவர் என்பதை தேர்வு செய்து தொடர்கிறோம். அந்த தேர்வை செய்தவுடன் தொடர்புடைய நபரின் பெயர் ஆவணதாரர் பெயர் என்ற புலத்தில் தானாக காண்பிக்கப்படும் பெயர் சரியானதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து பிரதிநிதி வகை என்பதை கீழ்த்தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்வு செய்யுங்கள். கிடைக்கும் விருப்பங்கள்: தனி அதிகார முகவர், கலைப்பு அதிகாரி, பொது அதிகார முகவர், நீதிமன்றம் நியமித்த காப்பாட்சியர். பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்யவும். தனி அதிகார முகவர் அல்லது பொது அதிகார முகவர் என்பதை தேர்வு செய்தால் அதிகார பத்திர விவரங்களை பதிவு செய்வது கட்டாயமாகும். இந்த விளக்கத்திற்காக பொது அதிகார முகவர் என்பதை தேர்வு செய்கிறோம். பொது அதிகார முகவர் என்பதை தேர்வு செய்தவுடன் அதிகார ஆவண விவரங்களை பதிவு செய்வதற்கான பகுதி திரையில் தோன்றும். தேடல் குறியீடு பொத்தானை அழுத்துங்கள். புதிய திரை ஒன்று திறக்கும். முதலில் ஆவண வகையை தேர்வு செய்யுங்கள். இதில் 2 விருப்பங்கள் உள்ளன: பொது அதிகார ஆவணம் மற்றும் தீர்வு செய்தல் ஆவணம். பொருத்தமான ஆவண வகையை தேர்வு செய்யவும். இந்த விளக்கத்திற்காக பொது அதிகார ஆவணம் என்பதை தேர்வு செய்கிறோம். அடுத்து ஆவணம் பதிவு செய்யப்பட்ட இடத்தை தேர்வு செய்யுங்கள். இதில் 2 விருப்பங்கள் உள்ளன: தமிழ்நாட்டிற்குள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு வெளியே. ஆவணம் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டிற்குள் என்பதை தேர்வு செய்யுங்கள். இல்லையெனில் தமிழ்நாட்டிற்கு வெளியே என்பதை தேர்வு செய்யுங்கள். இந்த விளக்கத்திற்காக தமிழ்நாட்டிற்குள் என்பதை தேர்வு செய்கிறோம். பின்னர் தொடர்புடைய சார் பதிவாளர் அலுவலகத்தை கீழ்த்தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்வு செய்யுங்கள். அடுத்து புத்தக எண் என்பதை தேர்வு செய்யுங்கள். அதிகார பத்திரம் எந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை புத்தக எண் குறிப்பிடுகிறது. இதில் 2 விருப்பங்கள் உள்ளன: புத்தகம் 1 மற்றும் புத்தகம் 4. புத்தகம் 1 என்பது அசையா சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களுக்கான பதிவேடு. புத்தகம் 4 என்பது பல்வகை பதிவேடு. பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். இப்போது ஆவண எண்ணை பதிவு செய்யவும். பின்னர் தொடர்புடைய ஆண்டை கீழ்த்தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்வு செய்யுங்கள். அடுத்து ஆவண வகையை தேர்வு செய்யுங்கள். கிடைக்கும் விருப்பங்களில் முறைப்படியான ஆவணம், கடன் உத்தரவு, குறிப்பானை நகல், நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் தீர்வளிப்பு ஆகியவை உள்ளன. தேவையான விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். அதிகார பத்திர விவரங்களை பதிவு செய்த பிறகு சேர்க்க என்ற பொத்தானை அழுத்தவும். பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் கீழே உள்ள பட்டியலில் காண்பிக்கப்படும். தகவல்களை கவனமாகச் சரிபார்த்து பின்னர் சமர்ப்பிக்கவும். இப்போது பிரதிநிதியின் தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யலாம். திரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிறப்பு குறியீடு கொண்ட புலங்களில் தேவையான விவரங்களை பதிவு செய்யவும். முதலில் வணக்கச் சொற்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் தேர்வு செய்யும் வணக்கச் சொல்லிற்கு ஏற்ப பாலினம் தானாக காண்பிக்கப்படும். பின்னர் பிரதிநிதியின் பெயரை பதிவு செய்யுங்கள். தமிழில் பெயரை பதிவு செய்வது கட்டாயமாகும். ஏனெனில் அந்த விவரம் குறியீட்டு விவரங்களில் இடம்பெறும். தமிழில் பதிவு செய்ய F4 அல்லது F8 வசதியை பயன்படுத்தலாம். F4 மூலம் தமிழ் தட்டச்சு முறையில் நேரடியாக தமிழில் தட்டச்சு செய்யலாம். F8 மூலம் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழில் மாற்றி எழுதலாம். இந்த 2 தமிழ் விசைப்பலகை வசதிகளும் இணையதளத்தின் மேற்பகுதியில் கிடைக்கின்றன. அடுத்ததாக உறவுமுறை வகை என்பதை தேர்வு செய்யுங்கள். பின்னர் முதல் உறவினர் பெயரை பதிவு செய்யுங்கள். அடுத்த புலம் பிறந்த தேதி ஆகும்.
இது விருப்பத்திற்குரிய புலமாகும். நாள்காட்டியை பயன்படுத்தி பிறந்த தேதியை தேர்வு செய்யலாம். பிறந்த தேதி தேர்வு செய்யப்பட்டால் வயது தானாக நிரப்பப்படும். பிறந்த தேதி பதிவு செய்யப்படவில்லை என்றால் வயதை கைமுறையாக பதிவு செய்ய வேண்டும். இந்த நிலையில் வயது பதிவு செய்வது கட்டாயமாகும். இப்போது திருமணத் தகுதி நிலை என்பதை தேர்வு செய்யுங்கள். கிடைக்கும் விருப்பங்கள்: திருமணமானவர், திருமணமாகாதவர், விவாகரத்து பெற்றவர், துணையை இழந்தவர். உங்களுக்கு பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். அடுத்ததாக ஆளறி அடையாள வகைப்பாடு பகுதிக்குச் செல்லுங்கள். அடையாள வகையாக ஆதார் அட்டை என்பதை தேர்வு செய்து பிரதிநிதியின் ஆதார் எண்ணை பதிவு செய்யுங்கள். பின்னர் தொழில் என்பதை தேர்வு செய்யுங்கள். கிடைக்கும் விருப்பங்கள்: பணியாளர், மாணவர், பிறர். பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். அடுத்த கட்டத்திற்குச் செல்ல ஆதார் தொடர்பான தகவல்களை சரிபார்ப்பதற்கான உங்கள் ஒப்புதலை வழங்க வேண்டும். அடுத்ததாக பிரதிநிதியின் முகவரி விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதிநிதியின் முகவரியை நேரடியாக பதிவு செய்யலாம். அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள முகவரியை நகலெடுத்து பயன்படுத்தலாம். பிரதிநிதியின் முகவரி விற்பனையாளர் அல்லது வாங்குபவரின் முகவரியுடன் ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த நபரின் பெயரை தேர்வு செய்யுங்கள். பின்னர் முகவரியினை நகல் செய்க என்ற பொத்தானை அழுத்துங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் முகவரி தானாக நகலெடுக்கப்படும். தொடர்வதற்கு முன் நகலெடுக்கப்பட்ட முகவரி சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். முகவரியை நேரடியாக பதிவு செய்ய விரும்பினால் நாடு, மாநிலம், மாவட்டம், தாலுகா மற்றும் கிராமம் ஆகியவற்றை உரிய தேர்வு பட்டியல்களில் இருந்து தேர்வு செய்யுங்கள். பின்னர் முழு முகவரியையும் முகவரி விவரங்கள் பகுதியில் பதிவு செய்யுங்கள். அதன்பின் அஞ்சல் குறியீட்டு எண்ணையும் பதிவு செய்யுங்கள். அடுத்ததாக தொடர்பு விவரங்கள் பகுதிக்குச் செல்லலாம். இந்த பகுதியில் உள்ள விவரங்கள் விருப்பத்திற்குரியவை. தேவையெனில் அவற்றை பதிவு செய்யலாம். தொடர்பு விவரங்களை வழங்க விரும்பினால் தொலைபேசி எண் மற்றும் கைபேசி எண்ணை உரிய இடங்களில் பதிவு செய்யுங்கள். 2 எண்களும் இந்திய தொலைத்தொடர்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். தேவையான அனைத்து தகவல்களையும் பதிவு செய்த பிறகு சேர்க்க என்ற பொத்தானை அழுத்தி பிரதிநிதியின் விவரங்களை ஆவணத்தில் சேர்க்கவும். திரையில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை நீக்க விரும்பினால் மீட்டமைக்க என்ற பொத்தானை அழுத்தலாம். விவரங்கள் சேர்க்கப்பட்டதும் பிரதிநிதியின் தகவல்கள் திரையின் கீழ்ப்பகுதியில் உள்ள பட்டியலில் காண்பிக்கப்படும். அவற்றை கவனமாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்த தகவல்களை சேமிக்க விரும்பினால் வரைவு என சேமிக்க என்ற பொத்தானை தேர்வு செய்யலாம். அப்போது ஒரு வரைவு உருவாக்கப்படும். இறுதியாக அடுத்து என்ற பொத்தானை அழுத்தி சாட்சி விவரங்கள் திரைக்குச் செல்லுங்கள். இதன் மூலம் பிரதிநிதி விவரங்களை பதிவு செய்யும் செயல்முறை நிறைவடைகிறது. நன்றி.